மந்திரக்கல் மற்றும் சிறுவன். ஒரு அழகான பச்சை காட்டில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான் ஓர் சிறுவன். அவன்தான் குட்டி கண்ணன். மரம், பூ, பறவைகள் எல்லாம் அவனுக்கு நண்பர்கள். அவன் ஓடி விளையாடும் போது திடீரென ஒரு விசித்திரமான ஒளி அவன் கண்களில் பட்டது. புல்லுக்குள் ஒரு சிறிய கல். அது மென்மையாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி சூரிய ஒளி போல பிரகாசமாக இருந்தது. குட்டிக்கண்ணன் அந்த கல்லை கையில் எடுத்தான். அந்த நொடியில் அந்த கல்லில் இருந்து மாய ஒளி பரவியது. அந்த கல் அவனுக்குள் ஆசைகளை உருவாக்கியது. நான் மிகவும் சக்தியுள்ளவனாக இருந்தால் என்ற எண்ணம் அவன் மனத்தில் எழுந்தது. சில நொடிகளில் அவனுக்குள் ஒரு புதிய சக்தி வந்தது. அவன் வேகமாக ஓட முடிந்தது. உயரமாக குதிக்க முடிந்தது. ஆனால் அந்த சக்தியோடு சேர்ந்து அவன் மனம் மாறத் தொடங்கியது. அவன் முன்பு சிரித்த நண்பர்கள் இப்போது அவனுக்கு தேவையற்றவர்களாக தோன்றினர். உதவி செய்வதையும் பகிர்ந்து கொள்வதையும் அவன் மறந்தான். அதே நேரத்தில் அந்த மந்திரக்கல்லின் ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. ஒளிர்ந்த கல் இப்போது சோகமாக தெரிந்தது. அப்போதுதான் குட்டிக்கண்ணன் புரிந்து கொண்டான். சக்தி இருந்தாலும் நல்ல மனமில்லை என்றால் அதற்கு அர்த்தமே இல்லை என்று. அவன் மனத்தில் அன்பு மீண்டும் மலர்ந்தது. உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த நொடியிலே மந்திரக்கல் முழுவதும் மறைந்தது. ஆனால் குட்டிக்கண்ணன் கவலைப்படவில்லை. ஏனெனில் அவனுக்குள் ஒரு புதிய மந்திரம் பிறந்தது. அது நல்ல மனம், அன்பு, கருணை. அந்த நாளிலிருந்து குட்டிக்கண்ணன் சக்தி இல்லாமலேயே பலருக்கு உதவும் ஒரு நல்ல சிறுவனாக வாழ்ந்தான். பாடம்: பெரிய சக்தி அல்ல, நல்ல மனமே உண்மையான மந்திரம்.